இந்தியன் T20 ஸ்குவாடோடைய ஒரு முக்கியமான ஓப்பனர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் ஃபார்ம் சமீப காலமாக நடக்கிற மேட்சஸில் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது சஞ்சு சாம்சன் கடைசியாக ஆடின 15 T20 ஐஸில் வெறும் ஒரே ஒரு 50+ ஸ்கோரோட 17 ஆவரேஜோட ஆடிட்டு இருக்காரு. இதில் இப்போ நடந்துக்கிட்டு வர நியூசிலாண்டுக்கு எதிரான T20 சீரீஸில் மொத்தமாக 4 மேட்சையுமே சேர்த்து 40 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக தேர்ட் T20 மேட்ச்சில் மேட்சோடைய ஃபர்ஸ்ட் பால்லே கோல்டன் டக் ஆகி வெளியேறினாரு. தேர்ட் T20ல எப்படி 3 ஸ்டெம்பையும் மேட் ஹென்ரிக்கு எக்ஸ்போஸ் பண்ணி போல்ட் ஆனாரோ அதே மாதிரி தவிர மிச்சல் சாண்ட்னரோடைய ஓவரில் பண்ணதுனால 15 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருந்த நிலமையில நல்ல ஸ்டார்ட் கிடச்சும் போல்ட் ஆகி வெளியேறினாரு. சஞ்சு சாம்சனுடைய ஸ்டாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரீஸ்க்கு உள்ளேயும் கிரீஸுக்கு வெளிலையும் ஷஃபிள் பண்ணி நகர்ந்து ஆடுறத ஒரு மிகப்பெரிய டெக்னிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதில் அவருக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடச்சிருந்தாலும் இப்படி இவர் ஷஃபிள் பண்ணி ஆடுறதுனால 3 ஸ்டெம்ஸையுமே ஆப்போசிஷன் பவுலருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. சஞ்சு சாம்சனா இவருக்கு மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டெம்பில் பவுல் பண்ணாலே இவருடைய விக்கெட்டை ஈஸியாக எடுத்துடலான்ட்டு ஆப்போசிஷன் பவுலர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இதனால் இந்த 5th T20 மேட்ச்சில் அவருடைய தவறுகள்லாம் சீக்கிரமே சரி பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபார்முக்கு வரலனா வரப்போகிற T20 வேர்ல்டு கப்பில் அவருடைய ஓப்பனிங் பிளேஸே கூட பறி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இஷான் கிஷன் அவருடைய கம்பேக் சீரீஸில் 1 டவுனில் இறங்கி சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வேற திலக் வர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் இன்ஜுரியிலேருந்து குயிக்காக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்கிற நியூஸும் வெளியாகிருக்கு. இதுலேயும் குறிப்பாக திலக் வர்மா ஃபுல்லாக ஃபிட் ஆகி வர பிப்ரவரி 2ஆம் தேதி T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஜாயின் ஆக போகிறாருங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஒன்ஸ் இவர் ஃபுல் ஃபிட்னஸோட டீமுக்குள்ளே மறுபடியும் வந்தாலே போதும் T20 வேர்ல்டு கப்பில் நம்பர் 3 பொசிஷன் இவர் தான் இந்தியன் டீமுக்காக ஆட போகிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போ நம்பர் 3ல சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க இஷான் கிஷானை சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ஓப்பனராக ப்ரமோட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த T20 வேர்ல்டு கப்பில் இஷான் கிஷன் ஓப்பனராக ப்ரமோட் செய்யப்பட்டா சஞ்சு சாம்சனுக்கு இந்தியன் டீமோடைய பிளேயிங் 11ல் அவருக்கான இடமே பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர்கிட்ட கேட்டப்போ சஞ்சு சாம்சன் ஒரு சிறந்த பிளேயராக T20ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ சமீப காலமாக அவர் பேட்டில் ரன்ஸ் வரதில்லையே தவிர நெட்ஸில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால அவர் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போது சஞ்சு சாம்சன் இது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் இன்டர்நேஷ்னல் போட்டியை அவருடைய சொந்த மண்ணான கேரளாவில் ஆட போகிறாரு. இதனால் அவர் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே அவங்க ஸ்டேட் மக்களால் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக நியூசிலாந்துக்கு எதிரான இந்த 5th T20ல இவர் சிறப்பாக செயல்படுவாராங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.